ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் வந்து ஹேர் க்ரோத் பயோட்டின் பவுடராக இருக்கட்டும், ப்ரோட்டீன் பவுடர் இது எப்படி ரெடி பண்ணுறது, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டேங்கிறத காமிச்சேன். நான் வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப டீப் ரோஸ்ட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் மிதமாகவே ரோஸ்ட் பண்ணுங்கள். அது கூட நான் வந்து மக்கானா சேர்த்துருக்கேன். நான் சேர்க்காத 2 விஷயம் வந்து பிஸ்தாவும் முந்திரியும் தான் நான் சேர்க்கலை. 3வது வந்து ஃப்ளேக் சீட்ஸ் சேர்க்கலை. ஸோ அது அப்படி இல்லைங்கிறதுனால நான் சேர்க்கலாம். பட் இது 3மே கொஞ்சமாவது சேர்க்கணும். ஸோ இந்த ப்ரோட்டீன் பவுடர் வந்து வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு கிளாஸ் டப்பாலேயோ இல்லை ஒரு கண்டெய்னர்லேயோ போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஹோம்மேட் பண்ணனால இதில் ஈஸியாக பூச்சிகள் வரலாம், வராமையும் இருக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கோங்க. டெய்லி ஒரு ஸ்பூன் நைட்டு பாலில் கலந்து, நல்லா கொதிக்கிற பாலில் கலந்து ஊற்றிட்டு இது கூட ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு குடிங்க. நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஹேர் நல்லா வளர்கிறத விட ஹேரில் சத்தே இல்லாமல் ரொம்ப மோசமாக ட்ரையாக இருந்த டெக்ஸ்சர் மாதிரி ஹேர் நல்ல ஒரு உயிர் உள்ள ஒரு இதுவாக இருக்கக்கூடிய, அந்த நல்ல ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட்டாக இருக்கக்கூடிய உங்கள் ஷைனிங்கான ஹேரை உங்களால் பார்க்க முடியும். மறக்காமல் இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சு ரெகுலராக குடிங்க. இன்னொரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேர் க்ரோத் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.